பைக்கு ஸ்பீடுக்காக மட்டும் இல்லை, சென்சிபிளாக ரைட் பண்ணுறதுக்கும் தான். முறுக்கி பார்க்குறியா தங்கம்? ரீசெண்டாக நிறைய கேடிஎம் பைக்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ரீசன் என்னன்னு கேட்டால் எல்லாரும் பைக்கை ப்ளேம் பண்ணுறாங்க. ப்ராப்பரான பிரேக்ஸ் இல்லை, மேனுஃபேக்சரிங் சரியில்லை, அண்ட் ஹை ஸ்பீட்ஸில் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் ட்ரூத் என்ன? இன்னைக்கு நிறைய பேரோட ஃபர்ஸ்ட் பைக் கேடிஎம் பைக்ஸாக இருக்குது. அதுலேயும் நிறைய யங்ஸ்டர்ஸ் 390 சூஸ் பண்ணுறாங்க. பட் அது தப்பு இல்லை. கேடிஎம் பைக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான பைக்ஸ். அதோட காம்படிஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த செக்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரைடிங் மெச்சூரிட்டி இல்லாமல் ஹையர் சிசி பைக்ஸை சூஸ் பண்ணுறது தான் இங்கே ப்ராப்ளமே. ஸ்பீட் கண்ட்ரோல், பிரேக் ஜட்ஜ்மெண்ட், ரோட் சென்ஸ், இந்த ஸ்கில்லாம் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னோட பர்சனல் கொஸ்டின், இந்தியன் ரோட்ஸுக்கு ஃபாஸ்டான பைக்ஸ் ரெடியா? ஃப்ராங்காக சொல்லணும்னா இல்லை. இங்கே அன்பிரடிக்டபிள் டிராஃபிக்ஸு, சடன் யூட்டர்ன்ஸு, லேன் சேஞ்சு, டாக்ஸு, ஆட்டோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட ஒப்பீனியன், கேடிஎம் பைக்ஸால் மட்டும் ஆக்சிடென்ட்ஸ் கிடையாது. பெஸ்ட் பிரேக்ஸு, சாலிட் சேஸு, ரேசிங் டிஎன்ஏ, இது எல்லாமே இருக்குது. பட் பவர் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ரைட் பண்ணால் பைக்ஸ் கண்டிப்பாக டேஞ்சரஸாக தான் தெரியும். ப்ராப்ளம் கேடிஎம் பைக்ஸில் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஸ்பீடை தேடி போகிற மைண்ட் செட் தான் இங்கே ப்ராப்ளம். மறுபடியும் சொல்கிறேன், இங்கே பைக்ஸ் ப்ராப்ளம் இல்லை, சென்ஸ் இல்லாத ரைடர்ஸ் தான் ப்ராப்ளம்.